பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தன மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் ஜாதிக சபைய திட்டத்தின் புத்தள மாவட்டத்திற்கான முன்னாள் இணைப்பு செயலாளர் ஆகியோர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கோட்டை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 22 வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய சந்தேகத்தின் பேரில் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் பயன்படுத்திய வாகனம் ஒன்று போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட நிலையில் நாராயண்பேட்டையில் உள்ள வாகன திருத்துமிடம் ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தனர். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான மேலும் 5 வாகனங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை எனவும் அந்த வாகனங்கள் தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதேவேளை சமூர்த்தி கொடுப்பனவுகளை அரசாங்கம் மற்றும் அமைச்சருக்கு நெருங்கியவர்களுக்கு மாத்திரம் வழங்குவதாக தெரிவித்து சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து பிரதிவாதிகளும் மேல் நீதிமன்றத்திற்கு இன்று அழைக்கப்பட்டனர். சில பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்படவில்லை என இதன்போது தெரியவந்தது. அதன் பிரகாரம் எதிர்வரும் 29ஆம் தேதி மனு மீதான விசாரணையை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது.